இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி ஜி தமிழ்ல ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆகி எல்லாரும் மனசையும் இம்ப்ரெஸ் பண்ண பாரிஜாதம் சீரியலோட ஹீரோயின் இசைய பத்தி தான். இவங்களை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இசைய பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு முகம்தான் அவங்க. விஜய் டிவில இருந்து ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் சன் டிவி போய் இப்போ ஜி தமிழுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட உண்மையான பெயர் ஆலியா மானசா. இவங்க 1992ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி சென்னையில தான் பிறந்திருக்காங்க. கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காங்க. எல்கேஜில ஆரம்பிச்சு +2 வரைக்குமே அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் வந்து அவங்க படிச்சிருக்காங்க. ஸோ மெட்ரிக் ஸ்கூல்ல படிச்சாலுமே ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க அந்த அளவுக்கு வந்து பெருசா ஒன்றும் படிக்கல. ஏன்னா இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் இந்த மாதிரி தான் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து எப்பவுமே இருந்திருக்கு. எப்படா பிடி பீரியட் வரும் அப்படின்னு ஏங்குற ஒரு பொண்ணா தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. அதுவும் முக்கியமா வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா தான் இருந்திருக்கிறாங்க. நல்லா ஜாலியா இருக்கணும். பெருசா வந்து படிக்கிறவங்களை பார்த்தாலே வந்து இவங்களுக்கு அவ்வளவா வந்து பிடிக்கவே செய்யாதான். என்ன இந்த பொண்ணு இந்த பையன் எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு தான் இவங்களுக்கு தோணுமா. பெரிய படிப்ஸ்ன்னு நினைப்பு அப்படின்னு இவங்கெல்லாம் மனசுக்குள்ள வந்து நிறைய கிண்டல் பண்ணி இருக்கிறாங்களாம். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எப்படா ஸ்கூல்ல வந்து கல்ச்சுரல்ஸ் வைப்பாங்க, ஆனுவல் டே வைப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் டே வைப்பாங்க, இதுக்கெல்லாம் தான் இவங்க எதிர்பார்த்துட்டே இருப்பாங்களா. இவங்க பிடி மிஸ்ஸுக்கே இவங்களை வந்து அவ்வளோ பிடிக்குமா. மற்ற எல்லா ஸ்டாஃபுக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துக்கிருவாங்களாம். ஆனால் படிக்கிறதுல வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பாங்களாம். அதுக்காக வந்து மொத்தமாக நல்லா படிக்காமல் இருந்தாலும் வீட்டில் பேரண்ட்ஸ் திட்டுவாங்கன்ட்டு ஓரளவுக்கு வந்து படிக்கிறதுமே ஓரளவுக்கு படிச்சிருவாங்களாம். ஆனால் இவங்களுக்கு பெருசாக அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்டடீஸ்ல நம்ம இந்த ரிலேட்டட் போயிடலாம், ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் எதுக்குள்ளேயாவது போயிடலாம், அப்படி இல்லைன்னா இந்த டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா வந்து மெட்ரிக்ல வந்து பெரிய ஸ்கூலு நிறைய வந்து அவங்க வர்றவங்களே வந்து கல்ச்சுரல்ஸுக்கு இன்வைட் பண்றவங்களே வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி வந்து நான் செலிபிரிட்டியா போகணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள நிறைய ஆசை இருக்குமா. ஆனா அதை எதையுமே பெருசா வெளிக்காட்டிக்கிறாமையே வந்து வீட்டுக்கு போனாலுமே ஜாலியா அந்த டான்ஸ் ஆடுறது இது பண்றது அந்த மாதிரிதான் வந்து அந்த 90s கிட்ஸா அந்த லைஃபை வந்து ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்க அப்பா அம்மா வந்து படிக்கிற விஷயத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா தான் இருந்திருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்லுவாங்களா, நீ +2ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுன்ட்டு. இவங்க அதெல்லாம் பெருசாவே வந்து எதுவும் கண்டுக்கறலையா. அதே மாதிரி அவங்க படிச்சு முடிச்சுட்டு எங்கேயாவது வந்து வெளியே அவுட்டர் ஸ்கூல் ஏதாவது காம்படிஷன் இருந்தா கூட வந்து அங்க போயிட்டு இவங்க கலந்துக்கிருவாங்களாம். அப்ப அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் டான்ஸ் ரிலேட்டட் அதாவது மாடலிங் ரிலேட்டட் அந்த மாதிரி நான் போறேன், எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு காலேஜ் படிக்கிறதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப பயங்கரமா திட்டி, அதெல்லாம் முடியாது, இதுக்காகவா வந்து நாங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு உன்னைய படிக்க வச்சோம், ஒழுங்கா நாங்க காலேஜ் சேர்த்து விடுறோம், நீ படிக்கிற அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டு எத்திராஜ் காலேஜ்ல வந்து சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாராம். ஸோ எத்திராஜ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அங்கதான் வந்து அவங்க படிக்கிறாங்க. அங்க போயிட்டுமே வந்து பொதுவா ஸ்கூல்லயே வந்து ஜாலியா இருந்துட்டோம், காலேஜ்லயும் நம்ம ஜாலியா இருந்துட்டு போயிட வேண்டியதான். அதுவும் எத்திராஜ் காலேஜ்ல நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம், இங்கேயும் வந்து நம்ம பெஸ்டா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அடுத்த லெவல் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஸ்டடீஸை பத்தி யோசிக்கவே இல்லையா. செமஸ்டர் கிளியர் பண்ணா போதும், இப்போதைக்கு நம்ம பேரண்ட்ஸை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியாது, நம்ம ஒரு ஃபைனல் இயர் வரும்போது கன்வின்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன், காலேஜுக்குள்ள நடக்கிற காம்படிஷன், எல்லா காம்படிஷன்லையுமே வந்து கலந்துக்கிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான அந்த ப்ரைஸும் வந்து அவங்க தான் வாங்குவாங்களாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ டிவியில வந்து மானாட மயிலாட ஷோ வந்து ரொம்பவே டாப்
ஒளிபரப்புல போயிட்டு இருந்துச்சு கலைஞர் டிவில. ஸோ இந்த இதை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்களாம், எனக்கும் இந்த மாதிரிலாம் ஆடணும்னு ரொம்ப ஆசை இருக்குமா அப்படின்னு. காலேஜ்ல ஏதாவது காம்படிஷன் இருந்தா கூட ஸ்கூல்ல வைக்கிறதும் சரி காலேஜ்ல வைக்கிறதும் அப்போத்துல இருந்தே அவங்க வந்து அந்த மானாட மயிலாட அந்த ஷோ பார்த்துட்டு தான் அதுல கலா மாஸ்டர் சொல்ற சில விஷயங்களை வந்து இவங்களோட இன்டர் காலேஜ் காம்படிஷன்லயே வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்களாம். அதையே சீரியஸா இது பண்ணி தான் இந்த கிரேஸ் இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஆனா கூட வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும், இதுல என்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதை எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிறாங்க. அவங்களே எதிர்பாராத விதமா சீசன் 10ல வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி போட்டும் டான்ஸ் ஆடட்டும், அவளுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ண விடுவோம், அவளோட பெஸ்ட் அவ கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு பேரா வந்து மனாஸ் அப்படிங்கிறவங்கள தான் வந்து பேரா போடுறாங்க. ஸோ மனாஸுக்கும் இவங்களுக்கும் நாளடைவுல வந்து ஒரு லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. பொதுவா வந்து ஒரு பேரா டான்ஸ் ஆடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்டபிளா ஃப்ரெண்ட்ஸா இருந்தாதான் வந்து நல்லா டான்ஸ் பண்ண முடியும், அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நாளடைவுல அவங்களுக்கு அப்படியே அந்த காதல் வந்துருது. இவங்க வந்து வெளியே சுத்துறது இதெல்லாம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன யோசிச்சாங்கன்னா டான்ஸுக்காக அதுக்கு சில பொருட்கள் வாங்கணும், அந்த மாதிரிதான் 2 பேரும் வந்து கோரியோகிராஃபர் சொல்லி தான் வெளியெல்லாம் போறாங்க, இதுல ஒன்றும் பெருசா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரிதான் இருந்திருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட லவ் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்திருக்கு, வீட்டுக்கெல்லாம் பெருசா தெரிய வரல. அப்புறம் இத பார்த்துட்டு இவங்களுக்கு விஜய் டிவில ராஜா ராணி அப்படிங்கிற ஒரு சீரியல் புதுசா லான்ச் பண்றாங்க. அதுல வந்து வேலைக்காரி கேரக்டர் செம்பருத்தி, அதாவது செம்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க, அந்த கேரக்டர் அதுல ஹீரோவா சஞ்சீவ் அவர்கள் பண்ணியிருப்பாரு. அவர் ஏற்கனவே வந்து ஒரு படமும் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து கார்த்திக் அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. ஸோ கார்த்திக் செம்பாக்கு வந்து திருமணம் ஆகுது. அந்த ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரியா விஜய் டிவில கொண்டு போறாங்க. அந்த டைம் வந்து ஹலோ, ஷேர் சாட் இந்த மாதிரி நிறைய ஆப் இருந்தனால அதுல எல்லாமே வந்து இவங்க 2 பேரும் அந்த நடிச்ச சீன்ஸ் எல்லாம் வச்சு நிறைய வந்து இவங்கள வச்சு சாங்ஸ் எல்லாம் போடுறாங்க. இதை வச்சு மனசுக்கு ஒரு வித பொசசிவ்னஸ் வருது. நாளடைவுல அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி 2 பேரையும் வந்து தப்பா நினைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் இவங்க வந்து பிரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தப்பா நினைச்சதுக்கு அப்புறம் என் லைஃப்ல நீ வேணாம் அப்படின்ற மாதிரி ஆலியா மானசா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு முன்னாடி மனாஸ் மானசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான்ஸ் ஷோ மூலியமா இவங்க 2 பேரும் ரொம்பவே ஃபேமஸா இருந்தாங்க. இந்த இதுக்கு அப்புறம் வந்து பெருசா ஆலியா மானசா வந்து எதையுமே பெருசா கண்டுக்கிறாம வந்து லைஃப் அப்படியே லீட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு டைம்ல வந்து சஞ்சீவ் மேல வந்து லவ் ஆயிடுது. ஸோ 2 பேரும் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா வீட்டுல சொல்லி நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இது பண்றாங்க. பட் என்ன ஆகுது அப்படின்னா 2 பேர் வீட்லயுமே ஒத்துக்கல. இவங்க ஹிந்து, அவங்க முஸ்லீம். ஸோ வந்து இன்டர் ரிலிஜியஸ் மேரேஜ் மாதிரி ஆகுதுங்க, அவங்க வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்ப என்ன முடிவு பண்றாங்கன்னா ஆலியா மானசா வந்து சஞ்சீவ் கிட்ட என்னோட பர்த்டே டேட்டான 27th May 2019 அந்த இயர்ல நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிய வருது ஆலியா மானசாவோட அப்பா அம்மா ஒத்துக்கிறவே இல்லை. ஆனா சஞ்சீவோட அம்மா வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட மேரேஜை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே மிகப்பெரிய சப்போர்ட்டிங் சிஸ்டமா இருக்காங்க. ஆலியா வந்து அடுத்தடுத்து ஃபர்தரா வந்து சீரியல்ஸ் நடிக்கிறதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்றாங்க. வீட்டுல இருக்கிற எல்லா வேலையுமே அவங்களே வந்து இது பண்ணிட்டு நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணுமா, நான் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயே என் கணவன் என் தோழன் இந்த சீரியலோட ரீமேக் வருது. அதை வந்து ராஜா ராணி சீசன் 2 எடுக்கிறாங்க. அதுல இவங்க கண்டினியூ பண்றாங்க. அப்போ வந்து கன்சீவா இருந்ததுனால இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அந்த சீரியல்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. ஃபர்ஸ்ட் ஆயிலா அப்படிங்கிற ஒரு குழந்தை பிறக்குது. அதுக்கப்புறம் அர்ஷ் அப்படிங்கிற ஆம்பளை பையன் பிறக்கிறான். 2 குழந்தைங்க ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வெயிட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை எப்படிதான் நம்ம குறைக்க போறோம், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு சீரியல்ல வாய்ப்பே கிடைக்காது,
நம்ம அதுல அச்சீவ் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப சஞ்சீவ் தான் இல்ல உன்னால முடியும், நீ வெயிட் ரெடியூஸ் பண்ணு, நிறைய எக்ஸசைஸ் பண்ணு, ஃபுட்டுல கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ கிட்ட வெயிட் ரெடியூஸ் பண்றாங்க. சன் டிவில இவங்களுக்கு இனியா அப்படிங்கிற சீரியல்ல வந்து வாய்ப்பு வருது, அதுல நடிக்கிறாங்க. அந்த சீரியல்ல வந்து ஒரு போலீஸோட ஒய்ஃபா எப்படி நடிக்க முடியுமோ அந்த மாதிரி இவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. அதே டைம் சஞ்சீவ் வந்து கயல் சீரியல்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. இப்பவும் கயல் சீரியல் வந்து டிஆர்பியில நம்பர் 1 தான் இருக்கு சன் டிவில. அந்த டைம்ல இனியா சீரியல் முடிஞ்ச உடனே வந்து ஜீ தமிழ்ல இருந்து பாரிஜாதம் அப்படிங்கிற சீரியல் வருது. ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஒத்துக்கல, அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஓகே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை ஒத்துக்கிறாங்க. அப்பதான் வந்து இசை அப்படிங்கிற கேரக்டருக்கு ஓகே ஆகுது. விஷாலுக்கும் இசைக்கும் வந்து விஷாலோட அம்மா ஆசைப்படியே வந்து திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து இந்த கதையிலே என்ன அப்படின்னா ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட இத மொழி படத்தோட ரீமேக் மாதிரி தான். அதுல வந்து ஜோதிகாக்கு வாயும் பேச முடியாது, ஆனா இதுல இவங்களுக்கு வந்து காது மட்டும் கேட்காது, ஆனா வாய் பேசுவாங்க. மத்தவங்களோட அந்த உதட அசைவை வச்சுதான் இவங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ விஷாலோட அம்மாவுக்கு அது வந்து தெரியிற விதமா வந்து காட்டியிருக்காங்க ப்ரோமோல. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சித்தி கொடுமைகளும் வந்து அந்த சீரியல்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்பவே பெஸ்டா பண்றாங்க. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு வந்து இவங்க வந்து போட் ஹவுஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படிங்கறது வந்து ஒரு ரூமரா பரவிட்டு இருந்துச்சு. ஆனா ஜஸ்ட் அது ஒரு ப்ரொமோஷன் தான் அப்படின்னு ஆலியா மனசாவே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ், பொதுவா வந்து வீடு அப்படிங்கிறது பலரோட கனவா இருக்கும். அந்த மாதிரி இவங்களும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அவங்க மாமியாரான ஹசானா அவங்களுடைய ஹெல்ப்போடையும் சப்போர்ட்டோடையும் இவங்க அவங்க ஆசைப்படி ஒரு மிகப்பெரிய வீடு வந்து இப்போ கட்டியிருக்கிறாங்க. அந்த வீட்டுல இப்போ ஃபேமிலியா ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் இவங்களுக்கு வரணும் அப்படின்னு நம்மளோட பெஸ்ட் விஷஸ நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி பல செலிபிரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.